भक्तजनार्थियन्तु पितृत्वमन्येषु अविचारिदूरं सम्भेवतारस्तमनं निरग्नं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहस्तराणि तुलायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैः सन्तोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यकुब्जार्की वेदान्ताचार्यवर्यो मे सत्तां सदाकृति प्रपद्ये निरवध्यानां प्रत्यां संपदा शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरम् रंगेशेन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं यादश्रीरसिंहकार्यं नीत्पादाम्बुजयन्तीन्द्रिरं दाप्तिक्षान्तयादिभिः शोभनैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गजटारियोगनिपतिं श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गमुक्तीश्वरचरविघ्नासमिन्द्रेण दृष्टं यस्तात्मानं ब्रह्मे नरहरिषडजिद्योगिनेन्दुपुरादात् प्राप्य श्रीरङ्गकारिपुरोहितिपतेः राष्ट्रलक्ष्मी ब्रह्मास्थानं सेवेदीन्द्रं सर्वगुणनिधिं वीररक्षीक्षरारिं श्रीरङ्गनाथरघोविदीन्द्रं लक्ष्मीर्गमरदि करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरघोगुद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटारि संयुराल्लब्धावान्तद्वयं श्रीमद्वीररघुप्रसादविरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदन्तदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गप्रीणसाधनवरं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाद्यं नारायणादिभूषिक्तं श्रीरङ्गनाथशेखरमाश्रयामहाकलयाविद्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोविप्रकाशाभिरादित्यं निगदन्तमः वाळि परकालन् वाळि कलिहன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள்கையர்கோம் தூயோன் உணர்மானவே நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல மோதம் தமிழன்னோன் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆர்மதாரம் பரமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலும் பண்புகளே எங்கள் கதியே ராமானுஜியே எடுத்தாண்ட வராசா பொங்குகள் மகையர்கோனி இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. போன வாரத்துல போன உபன்யாசத்துல கலியனுடைய திருவரங்கத்து பாசுரம் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான் மடநோக்கி உன்தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திரை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி என்ற சொற்கள் அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அடிபொழி திருவரங்கத்தமானே. இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை பார்த்தோம். இந்த பாசுரத்தை ஏறக்குறைய ஒரு 10 பாடல்கள்ல பொதிச்சிருக்கான். சுந்தரகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அயோத்தியா காண்டம், 3 காண்டத்துல 10 பாசுரங்கள்ல அப்ப பதிச்சிருக்கான். அதுக்காக தோராயமா இது மேலோட்டமா இந்த பாசுரத்தோட பொருளை போன வாரம் பார்த்தோம். அதுல குகனை பார்த்து பெருமாள் உகந்து தோழன் நீ எனக்கு, அதாவது மாழைமான் மடநோக்கி உன் தோழி, இந்த சீதையானவள் உனக்கு தோழி, உம்பி எம்பி உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு தம்பி, அல்லது அந்த ஜாதியில ஒருமை அப்படி ஜாத்திய கவச்சனமாக வைத்துக் கொண்டால் உன்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் எனக்கு தம்பி. அதாவது பரத லக்ஷ்மண சத்ருக்னன், அதாவது பரத லக்ஷ்மண சத்ருக்னன் அவன் எனக்கு தம்பி அப்படின்னு சொன்னதாகவும் ஆச்சு. உகந்து தோழன் நீ எனக்கு சகா, இங்கு ஒளி நீ என்னோட கைங்கரியம் பண்ண வரவாட்டா, நீ இங்கே சிங்கிபேரபுரத்திலே இரு. இங்கு ஒளின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமாள் சிங்கிபேரபுரத்திலேருந்து கிளம்பி மேல காட்டுக்குள்ள போய் சித்திரகூடத்துக்கு போறதுக்கு பெருமாள் சங்கல்பிச்சிட்ட போது அவன் நானும் கூட வருவேன் அப்படிங்கிறான். அப்ப பெருமாள் என்ன சாச்சு, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்ன. இங்கு ஒளின்னா இங்கேயே இரு அப்படின்னு அர்த்தம். என்ற சொற்கள் அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன். அந்த சொற்கள் குகனை பார்த்து நீ சொன்ன சொற்கள் என் மனதுல அப்படியே பதிந்து இருந்திட, அப்படிப்பட்ட குணவானான உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணேன் அப்படின்னு சாய்க்கிற. இது முதல் நூல்ல ஸ்பஷ்டமா இல்லையே. இப்படி உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி, மாழை மான்மட நோக்கி உன் தோழி, இங்கு ஒளின்றது இருக்கு. நீ இங்கே என் கூட வரவாண்டாம் என்று சொல். இங்கு ஒளி என்கிற போர்ஷன் முதல் நூல்ல இருக்கு, வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. மீதி இல்லையே என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு 2 விதமாக பதில் சொன்னோம். எப்படியானா வால்மீகி பகவான் சொல்றது ஆப்த தமரா இருக்கிறதுனாலே நமக்கு அவருடைய வாக்கியம் பிரமாணமோ, அத மாதிரியாக ஆழ்வார்களும் வால்மீகியை விட கூட இன்னும் ஒரு பங்கு நாம் அதிக சம்பிரதாயத்திலே வாழ்க்கை மாறுகந்த ஆசிரியர் மாசில் மனம் தெளிமுனிவர் வகுத்ததெல்லாம்
மானுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வான்னு சொல்லியிருக்கிறதுனால இவா எப்போ வால்மீகி சொன்னதை அப்படியே நம்புறோமோ ஆழ்வார் சொன்னதையும் நம்பணும் அப்படின்றது ஒண்ணு. ஆனா எல்லா இடத்துலயுமே அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொன்னும் வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகமாக இருந்தாலும் ராமனுடைய சரித்திரம் மேல் லோகத்துல 1000 கோடி 100 கோடி சதகோடி பிரவிஸ்தரமாக இருந்தது. அதை இங்க இருக்கிறவாளுக்கு சுருக்கிதான் அவர் சொன்னது ராமாயணத்திலிருந்தே தெரியுது. அதனால வால்மீகி ராமாயணத்துல இல்லாததை ஒரு பாமரன் எழுதினா அதை நாம எடுத்துக்க வேண்டாம். ஆனா வால்மீகியை போலவே எந்த பகவத் அனுகிரகத்தினால நாரதருடைய அனுகிரகத்தினாலே அவர் எழுதினது பிரமாணமா இருக்கோ அதே பகவானாலே மயவர மந்திரோட பெற்றவராக இருக்கிறதுனாலே ஆழ்வார்கள் சொல்றதும் நமக்கு பிரமாணம்ன்றது ஒண்ணு. இது ஒரு கோணத்துல. ஆனா இந்த கோணத்துக்கு எப்ப போனோம்னா இளமரக்காவா இந்த விஷயம் ராமாயணத்துல இல்லைன்னு சொன்னா போனோம். ஆனா குஹன் விஷயத்துல இப்படி கலியன் சாட்சத்துக்கு ராமாயணத்திலே ஸ்பஷ்டமா இப்படி வாக்கியம் இல்லைன்னாலும் இத இப்படி கலியன் சாய்த்ததுக்கு உண்டான சூச்சகம் இருக்கு, அதாவது குறிப்பு இருக்கு ராமாயணத்துல இருக்கு. அது எப்படின்னு சொன்னா யாருக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தோழமை அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா ராமன் விஷயத்துல ததோ 3 விஷயங்கள் குஹனை பத்தி சொல்லும் பொழுது ததோ நிஷாதாதிபதி திருஷ்டுவா தூராது உபஸ்திதம் சக சௌமித்தினா ராமஹா சமாகச்சது குஹேன சகா. குஹன் வரான், குஹனை பார்த்துட்டு ஒரு தடவை, இது பல தடவைகள்ல ஒரு தடவை குஹனுக்கும் பெருமாளுக்கும் சங்கமம், அவனை பார்த்துட்டு குஹனை பார்த்துட்டு தூராத்து உபஸ்திதம் தூரம் வந்துட்டு இருக்கான் குஹன். லக்ஷ்மணனோட ராமன் அவனை நோக்கி நடந்து சென்றான். அதாவது குஹனை எதிர்கொண்டு அழைத்தான் என்று ராமாயணத்துல இது ஒரு இடம். அதுக்கப்புறம் குஹனோட பேசிட்டே இருக்கும் பொழுது பகவான் புஜாபியாம் சாது பீனாபியாம் பீட்டயன்னு வாக்கியம் பிரவீத். குஹனை பேசிட்டே இருக்கா, குஹனோ ராமனும் பேசிட்டு இருக்கா. பேசிட்டே இருக்கும்போது பெருமாளுக்கு அவனிடத்துல இருந்த சந்தோஷம். புஜாபியாம் சாது பீனாபியாம் பீடையன் வாக்கியம் பிரவீத், அழுத்தி அவனை கட்டிந்து வார்த்தை சொன்னார். எப்படி அனுமாரை கட்டின்றாரோ பகவான் அது மாதிரியாக புஜாபியாம் சாது பீனாபியாம் பீடையன் வாக்கியம் பிரவீத், ஆற தழுவி கொண்டு குஹனிடத்துல பகவான் வார்த்தை சொன்னார் என்று இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? தோழமை. அப்போ தோழமை எதிர்கொண்டு அவன் வரான்னு சொல்ற போது எதிர்கொண்டு அழைக்கிறது, பேசிட்டே இருக்கும்போது அவனை டக்குன்னு கட்டி தழுவுறது, இது தோழமையுடைய ஆழத்தை காட்டுறது ஒண்ணு. அது மாத்திரம் இல்லாத இதெல்லாம் இன்னொரு இடத்துல வால்மீகி பகவான் கவி கூற்றாக சொல்றார். குஹேன சகிதோ ராமஹா லக்ஷ்மண எனத்த சீதையா என்று ஒரு வார்த்தை. குஹனோடு சேர்ந்த ராமன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் சேர்ந்தவன் ஆனான். இதை பார்த்தா எப்படி இருக்கு வாக்கியத்துல? குஹேன சகிதோ ராமஹா லக்ஷ்மண எனத்த சீதையா, குஹனோடு சேர்ந்த பிற்பாடு ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சேர்ந்தவன் ஆனான். இது ரொம்ப முக்கியம். இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். கலியன் சாட்சி இது இளமரகாவா இருக்கு. அதாவது ஆழ்வார் சாட்சி வால்மீகி மாதிரி அவரும் பிராமணிகர் நமக்கு ஆப்த தமிழ்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாக்கியங்கள்ல சூச்சிப்பிக்கப்பட்டது முதல் நூல்லதான் கலியன் சாட்சிருக்கே கொள்ளலாம். ஆகினால குஹேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேன சீதையா, குஹனோடு சீதையும் லக்ஷ்மணனும் விட்டு புரியாதுவா. உண்மையில இவன் ஆதிசேஷன். அதனால சென்றால் குறையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கடவு என்று விட்டு புரியாதவன் சாஸ்திர பிரகாரம். அவன் அகலையிலே நிறைவென்று அகர்மேல் மங்கை. அதோட இங்கேயும் பார்த்தா அவள் மனைவி கூட போங்க கைங்கரியம் பண்ண வந்திருக்கான், வீட்டு வந்திருக்கா. இப்படி இருக்குச்சே குஹனோட சேர்ந்த பிற்பாடுதான் ராமனுக்கு தன்னை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய பிராட்டியோடும் இளையவனோடும் சேர்ந்ததாக ஒரு எண்ணம் உணர்வு வந்தது என்று வால்மீகி சொல்றார். குஹேன சகிதோ ராமஹா லக்ஷ்மண எனக்கு சீதையா. இதுக்கு கோவிந்தராஜத்துல வியாக்கியானம் பண்ற. ஆக்சுவலா பகவத் விஷயத்துல நம்பிள்ள ஒரு சின்ன துணுக்கு எழுதியிருக்க. அத கோவிந்தராஜ்யத்துல கோவிந்தராஜர் 2 வாக்கியமா இருக்கிறார். ராமஹா குஹேன சகிதன்னு லக்ஷ்மணேன சீதையாச்ச சகிதா.
குஹ சந்தானானந்தரமேவ லக்ஷ்மண சீதாபியாம் நித்ய அனபாயிபியாம் சாகித்யமாதி ராமஹா குஹேன சகிதா சன் ராமன் குஹனோடு சேர்ந்த பிற்பாடு லக்ஷ்மணனுக்கு சீதையாச்சு சகிதா அப்புறம் தான் லக்ஷ்மணனோடு சீதையோடு சேர்ந்தார் அப்படின்னு அவதான் சேர்ந்தே இருக்காங்க அப்படின்னா குஹனோடு சேர்ந்த பிற்பாடுதான் அவரோட சேர்ந்த உணர்வு ராமனுக்கு வந்தது. குஹ சந்தானானந்தரமேவா லக்ஷ்மண சீதாபியாம் நித்திய அனபாயிபியாம் லக்ஷ்மணனும் சீதையும் விட்டு பிரியாத அவர்களுடன் அவனுடைய இருப்பானது குஹனோடு சேர்ந்த பின்பே இருப்பாக தோன்றியது என்று அர்த்தம் இருக்கு இந்த வாக்கியத்துக்கு. அது எப்படின்னா ஒரு ஒரு தாய்க்கு 4 பிள்ளை 3 பிள்ளை உள்ளூர்லயே இருக்கான். 3 பிள்ளையும் கல்யாணம் இருக்கு, பேரம் பேத்திகள் இருக்கு, 10 பேர் 3 பிள்ளை 10 பேரம் பேத்திகள் ஆத்துல தீபாவளி கொண்டாடி இருக்கா. 4வது பிள்ளை மட்டும் விதேசத்துல இருக்கான். அன்னைக்கு அவனுக்கு என்னன்னா இந்த 3 பிள்ளை மாட்டு பொண்ணு 10 பேரம் பேத்திகளோட தீபாவளி கொண்டாடுறது எண்ணம் அவளுக்கு எப்படி இருக்கும்னா இதுல சந்தோஷம் இருக்காது. அங்க விதேசத்துல இருக்கக்கூடிய பிள்ளை அந்த பிள்ளையோட குழந்தைகள் அதை பத்திய எண்ணம் இருக்கும். அடுத்த தீபாவளிக்கு ஒருவேளை அப்ப என்ன ஆகும்னா அடுத்த தீபாவளிக்கு அவனும் வரான். முதல் தீபாவளிக்கு 3 பிள்ளை, ஒரு பிள்ளை விதேசத்துல இருக்கான், 3 பிள்ளை மாட்டு பொண்ணு பேரம் பேத்திகளோட தீபாவளி கொண்டாடினான். அப்போ மனசு இப்படி இருக்குது, திருப்தி இல்லை அவளுக்கு தீபாவளி கொண்டாடுறது. ஏன்னா அந்த விதேசத்துல இருக்கக்கூடிய பிள்ளை பேரம் பேத்தி அதை நினைச்சிருக்கா. அடுத்த வருஷம் அவனும் வந்தான். அப்பதான் என்னாச்சுன்னா இந்த 3 பிள்ளையோட கொண்டாடினதாகவும் எண்ணம் வரும். அப்போ இந்த ஒரு பிள்ளை வந்து தீபாவளி கொண்டாடுற அன்னைக்கு 4 பிள்ளையோட கொண்டாடின திருப்தி அவளுக்கு இந்த வருஷம் வருது. முதல் வருஷத்துல 3 பிள்ளையோட கொண்டாடின திருப்தி அவளுக்கு இல்லை. ஏன்னா இல்லாத பிள்ளையை பத்தி அவருடைய நினைவு அதிகம் இருந்தது. அப்போ அது மாதிரியாக அந்த விதேசத்துல இருக்கக்கூடிய பிள்ளையும் வந்து தீபாவளி கொண்டாடும் பொழுது இருக்கிற பிள்ளையோடு தீபாவளி கொண்டாடின நினைவு அவளுக்கு வந்தது என்ற மாதிரியாக இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துடைய இது இருக்கு. அப்படின்னா குஹேன சகிதோ ராமா இந்த வருஷம் 4வது பிள்ளையும் குழந்தை குட்டியோட இங்க வந்தான். அதனால லக்ஷ்மணனுக்கு சீதையா மொத்த 3 பிள்ளை இங்க உள்ளூர்ல இருக்கிற பிள்ளை பேரனோட தீபாவளி கொண்டாடினதாக எனக்கு உணர்வு வந்தது என்று லௌகி திருஷ்டாந்தம் சொல்ற மாதிரி வாக்கியம் அமைஞ்சிருக்கு. இந்த வாக்கியமும் என்ன பண்றதுன்னா ஆழ்வார் இப்படி எழுத வச்சது அதுக்காக சாய்க்கிற இன்னொன்னு யதா இன்னொரு நிர்வாகம் பண்ற எத்வா திருஷ்டாந்தார்த்தம் லக்ஷ்மண சீதாபியாம் சகித கதனம் தாதுஷ ஸ்நேகா குஹேத்தி ஆசீத்து இச்சர்த்தா. அடுத்தது திருஷ்டாந்த கதனம். இதை இப்படி வச்சுக்கலாம், லக்ஷ்மணேன சீதையாச்ச யதா சகிதா ததா குஹேன சகிதா என்று இன்னொரு 2வது அர்த்தம் பண்ற. இந்த எந்த புஸ்தகத்தையும் நாம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம். நம்ம பெரியவா எழுதியிருக்கா அப்படின்றதுக்காக அதை நம்ம பெரியவாரத்துக்காக கட்டுப்பாட்டு கொடுத்துக்க வேண்டாம். இத மாதிரி வியாக்கியானம் மற்ற எந்த வியாக்கியானத்துக்கும் இல்லை. ராமாயணத்துல அப்பா எப்பயுமே எந்த புஸ்தகம் வாங்கினாலும் ஸ்ரீமதஸ்து வாங்கு எல்லாருக்கும் சேர்த்து வாங்கு, அப்பதான் நம்ம பெரியவா பெருமை தெரியும் அப்படிங்கிற. இது ஒண்ணு முதல் நிர்வாகம். 2வது நிர்வாகம் எத்வா திருஷ்டாந்தார்த்தம் லக்ஷ்மண சீதா சகித சாகித்ய கதனம் தாதுஷ ஸ்நேகா குஹேத்தி ஆசீத்து இத்தியர்த்தா. அவன் இது கவி கூற்றா இருக்கிறதுனால இப்படி அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன பண்ணோம், 4வது பிள்ளை வந்து தீபாவளி கொண்டாடும் போதுதான் மொத்தம் 3 பிள்ளையோடு கொண்டாடின திருப்தி தாய்க்கு ஏற்பட்டதுங்கிற மாதிரி. அப்படி இல்லாட்டா குஹேன சகிதா ராமஹா குஹேன சகிதா ராமன் குஹனோடு சேர்ந்தவனானான். எப்படி தெரியுமா, யதா லக்ஷ்மணேன சீதையாச்சா, எப்படி லக்ஷ்மணனோடு கலந்தானோ எப்படி சீதையோடு கலந்திருக்கிறானோ அப்படி குஹனோடு கலந்திருந்தான் அப்படின்னு சொன்னா இந்த திருஷ்டாந்தமாக்கினா அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த தோழமை உறவு அவ்வளவு. இப்போ இவன் என்னானா லக்ஷ்மணன் என்னாகிற லக்ஷ்மணனோடு கலந்தா போலே லக்ஷ்மணனுடைய கலக்கக்கூடிய நினைவோடு குஹனோடு கலந்தான். லக்ஷ்மணனோடு எந்த உறவு இருக்கு, தம்பிங்கிற உறவு இருக்கு. அதே உறவோடு இது உதாரணமாக்கணும். லக்ஷ்மணனோடு கலந்ததை போலே குஹனோடு கலந்தான். லக்ஷ்மணனோடு தம்பி என்கிற உணர்வோடு கலந்தா போலே குஹனிடமும் தம்பி என்கிற உணர்வோடு கலந்தான். ராமன் சீதையிடத்துல எந்த உணர்வோடு கலந்திருக்கான், நல்ல மனைவி என்பவள் நல்ல தோழி. அப்பொழுது நல்ல தோழி என்பதை போல தான் எப்படி கலந்திருக்குமோ தன்னிலையிலே குஹனை நிறுத்தி
உனக்கும் அவள் நல்தோழி என்கிற எண்ணத்துல கலந்தான் என்று அர்த்தமா இருக்கும். அப்போ ராமனுக்கும் சீதைக்கும் உறவு எவ்வளவு ஆழமாக இருந்ததோ, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடுவ எவ்வளவு ஆழமான உறவு இருந்ததோ, அப்படிப்பட்ட உணர்வோடு ராமன் குகனோடு கலந்தான் என்று அர்த்தமா இருக்கு, திருஷ்டாந்தமா இருக்கு. அப்போ குகனோடு ராமனுக்கு ஏற்பட்ட உறவினுடைய ஆழத்துக்கு உதாரணமாக ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய உறவானது எடுத்துக்காட்டாக்கப்பட்டது என்று 2 நிர்வாகம் மன்னர். அதனால் இது முதல் நூல்ல சொல்லப்பட்டதுதான். அந்த முதல் நூல்ல குறிப்பால குகேன சகிதா என்ற சொற்றொடராலே காட்டப்பட்டது, ஆழ்வாராலே விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆகினாலே ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இல்லருள் சுரந்து மாழை மான் மட நோக்கி உன் தோழி. அப்ப ஸ்நேகம் அவ்வளவு காடமா இருக்கிறதுனால தோழி ஆக்கினான். உம்பி எம்பி அதனால என்று ஒழுந்திலை. அது மாத்திரமல்ல, உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி, எனக்கும் நீ சிநேகிதன். எனக்கு சீதை எப்படி சிநேகிதையோ அப்படி உனக்கும் அவ சிநேகித. எனக்கு எப்படி சீதை சிநேகிதையோ, பாரியா மட்டும் இல்ல, அவன் எனக்கு ஆக்சுவலா 6 உயிர் நண்பி அவள், அதாவது எனக்கு என்னுடைய சகி அவள். அப்படிப்பட்ட உணர்வோடு நீயும் அவள் இடத்துல பழகலாம். எப்படி லக்ஷ்மணன் எனக்கு தம்பியோ அது மாதிரி நீ எனக்கு தம்பி, எப்படி லக்ஷ்மணன் எனக்கு தம்பியோ அதை போல உனக்கும் லக்ஷ்மணன் தம்பி என்று இந்த அப்படி இல்லாத இந்த முதல் நூல்ல இதை எழுதியிருக்க வேண்டிய குகேன சகிதா லக்ஷ்மணனுக்கு சீதையான்னு அவருக்கு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப முதல் நூலிலே குறிப்பிடப்பட்டது இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது, ஆழ்வாராலே விளக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. சரி, இப்போ முதல் நூல்ல விளக்கம் கொடுத்துட்டாரு ஆழ்வார். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஏழை ஏதலன் கீழ்மகன் உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி தோழன் மாழைவான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி இத்தனை சொற்களை இத்தனை இங்கு ஒளி இத்தனை சொற்களுக்கும் ஒவ்வொரு பாட்டு எழுதுறான். ஒரு சிலதுக்கு 2 பாட்டு எழுதுறான், ஒரு சிலதுக்கு 3 பாட்டு எழுதுறான். இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய இதே சொற்களை அவன் பயன்படுத்துறான். முதல்ல இந்த ஏழை என்கிற சொல் 2 பாசுரத்துல ஏழை ஏதலன் கீழ்மகனா இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உந்தோழி உம்பியம்பியன் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்று இருக்கக்கூடிய பாசுரத்தை 2 பாட்டுல அப்படியே பொறுத்துறான். மீதி பாட்டுல ஏழை என்கிற சொல்ல ஒரு இடத்துல பயன்படுத்துறான். அது மாதிரியாக ஏதலன் என்பதற்கு விளக்கம் கொடுக்குறான். கீழ்மகன் என்பதை ஒரு இடத்துல பண்றான். இங்கு ஒளி என்பதற்கு 2 பாட்டு எழுதியிருக்கான். உம்பி எம்பி என்பதை லக்ஷ்மணன் விஷயத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கான், பரதன் விஷயத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கான். அது மாத்திரம் இல்லாத வாலி என் தம்பியான சுக்ரீவனை உன் தம்பியான வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அது தவிர யுத்த காண்டத்துல விபீஷணன் அழைக்கிற பள்ளத்துல உங்க அப்பா என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு இத்தனை சகோதரான கொடுத்துருக்கான் அப்படின்னு பாட்டு எழுதுறான். இது மொத்தமே இந்த ஒரு பாட்டினுடைய தொடர்பு தான். முதல்ல இந்த ஏழை என்கிற சொல்ல அவன் 2 இடத்துல பயன்படுத்துறான். குகன் விஷயத்துல அது சுந்தரகாண்டத்துல பிராட்டி அசோகவனத்துல இருக்கும் பொழுது நடந்த கதையெல்லாம் அவன் தனிமையில இருக்கா, சோகத்துல இருக்கா, மனசு அசை போடுறது, அயோத்தியில வாழ்ந்து 12 வருஷ காலம் சந்தோஷமா வாழ்ந்தத அசை போடுறது, அதுக்கப்புறம் மனசு காட்டுக்கு வந்தா விட்டு சௌக்கியமா இருந்த காலத்தை, காட்டுக்கு வர்றது கஷ்டமா இருந்தாலும் வந்தா விட்டு சௌக்கியமா சித்திரகூடத்துல இருந்தது, குகனோட சக்கியம் ஏற்பட்டது, பரத்வாஜரை சேவிச்சது, நல்ல நிகழ்வுகள் நிறைய நடந்தது. ஏன்னா கடைசியில தானே இப்ப அவன் தூக்கிட்டு வந்திருக்கான். பல வருஷங்கள் காட்டிலேயே சந்தோஷமா தானே இருந்திருக்கா. அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவளை அசை போடுறான், சந்தோஷமான நிகழ்வெல்லாம் அசை போடுறான். அப்போ இந்த குகனோட பெருமாள் சேர்ந்த நிகழ்வை குகனோடு சீரணிந்த தோழமை ஆழ்வார் சாட்சிய போது சீரணிந்த தோழமை கொண்டதுமோ அடையாளம் என்று சொன்ன. குகனோடும் பெரியாழ்வார் சாட்சிய போது சீரணிந்த தோழமை ஆழமான தோழமை அப்படின்றத பெரியாழ்வாரும் சீரணிந்த தோழமை குகனோடும் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் சாட்சியர். அந்த குகனோடு ஏற்பட்ட தோழமையை பத்தி அவ ஆசை போடுற இடத்துல பாட்டு எழுதுறான் கம்பன். ஆழி நீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுத்தி
என சொன்ன ஆதி நட்பினை உண்ணி மயங்குவாள். அவ உண்ணுதல் என்று சொன்னால் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால். உண்ணுதல்னா நினைத்தல் என்று அர்த்தம். உண்ணி மயங்குவாள். அவ அந்த சந்தோஷமான நிலையெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு மயக்கம் அடைகிற மாதிரி போறான். அந்த உணர்வு பூர்வமாக அசை போடுறான் சீதை. ஆழி நீர் கங்கை அம்பி கடாவிய, அம்பின்னா தோணிக்கு பேரு, படகுக்கு பேரு. ஆழி நீர் கங்கை சமுத்திரத்தை போன்று ஆழமாக இருக்கக்கூடிய கங்கையிலே அம்பி கடாவிய தோணியை கடாவிய நடத்திய, கங்கையை கடத்தி விட்ட ஏழை வேடனுக்கு, அங்க ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, அந்த அதே அடைமொழியை போடுறான். ஏழை வேடனுக்கு அந்த பாசுரத்தோட கோரான வாக்கியங்களை அப்படியே எம்பினின் தம்பி, உம்பி எம்பி கலியன், எம்பினின் தம்பி நீ தோழன், உகந்து தோழன் நீ எனக்கு, மங்கை கொளுத்தி, மங்கையானவள், இந்த மங்கை இருக்கிறாளே மங்கை பருவத்து பெண், அங்க மாலைமான் மடநோக்கின்னு கலியன் சாட்சர். அவ மங்கை கொளுத்தி, கொளுத்தினா உனக்கு தோழி அப்படின்னு அர்த்தம். மிக க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கொளுத்தின்னு பேரு. இந்த மங்கை இருக்கிறாளே இவர் உன்னுடைய தோழி, உயிர் தோழி, அருமை தோழி என சொன்ன ஆடி நண்பினை. ஆகையினால அவனுக்கு என்று பேசின ராமன் பேசின ஆழமான சமுத்திரத்தை போன்ற ஆழமான நட்பினை, அன்று ஏற்பட்ட நட்பினை உன்னிமயவாள் என்று சொன்னான். அப்போ எம்பினின் தம்பி நீ தோழன் மங்கை கொளுத்தி என ஏழை வேடனுக்கு, ஆழிநீர் அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு ராமன் சொன்ன ஆழி நட்பினை உண்ணி மயங்குவாள் என்று பாட்டு எழுதினான். அடுத்தது அயோத்தியா காண்டத்துல பரதன் சேனையோட வரான். குகன் தூரம் இருந்து பாக்குற குகப்பெருமாள் இந்த கேமரா வச்சுட்டு பார்த்தா சரியா தெரியாது. அப்புறம் அந்த ஃபோக்கல் லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணா, லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணா கொஞ்சமா ஏதோ ஒரு சேனை வருதுன்ற மாதிரி தெரியும். அப்படி முதல்ல அவனுக்கு ஏதோ சேனை வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கிட்டக்க வந்தா விட்டு முதல்ல பார்த்தது கொடி. அந்த கொடியில கோவிதாரம் இருக்கு, கோவிதாரம் என்கிற மரம் இருக்கு. கோவிதார துவஜத்தை பார்த்தான். ஏழை ஏதலன், ஏதலன் அப்படின்னு சொன்னா சத்ரு என்று அர்த்தம். அதாவது பழகுவதற்கு எந்த விதமான ஹேதுவும் இல்லாதவர். அதாவது ஷார்ட் டெம்பர்ல உடனே எடுத்த அம்மா கிட்ட சாதம் பெரிய தப்பு இல்லை, அம்மா கிட்டே சண்டை போடக்கூடாது, கையை காலை நீட்டக்கூடாது. அம்மா சாதம் போடும்போது ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, கீழே இறஞ்சது, அல்லது தனக்கு வேண்டிய அளவுக்கு சாதம் போடல, அவன் பண்ண சாதம் பிடிக்கல, உடனே ஏதோ பெரிய யுத்தம் மாதிரி சண்டை போடுவான். இது ஏதலன் அப்படின்னா என்னன்னா மற்றவாளோட சுமூகமான நட்பை வைத்துக் கொள்ள முடியாதவன் என்று அர்த்தம். அதே மாதிரி அவன் என்ன பண்றான்னா, இவன் அவசரப்படுறான். அவன் பரதன் தாய் வித்தையே அப்படி கோபத்தை காட்டுறவன். ஏன் அப்படின்னா படிப்பு இல்லை, ஒரு காட்டுல வசிச்சிருக்கான். அந்த சூழ்நிலை சிச்சுவேஷன் மேக்ஸ் மேன் எதுக்கு பார்த்தாலும் கோவப்பட வேண்டிய சூழ்நிலையில அவன் இருக்கான். அதனால அவன் அப்படி இருக்குவன்னு. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணா, சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்றது எண்ணம் இல்லாமல் படையோட இவன் எதுக்கு வந்தான், எதுக்கு படைய திரட்டிட்டு வரான், அப்ப இவன் கொலை பண்ணதான் வந்திருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ வேட நெடும் படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ. உடனே அவங்ககிட்ட யுத்தம் பண்றதுக்கு இவன் நினைக்கிறான். உடனே கோபத்துக்கு அந்த நட்பு, உடனே சண்டைக்கு அவன் தீர்மானம் பண்றான். தோழமை என்றவர், இங்கே தோழமை என்கிற சொல், தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ. இந்த பாசுரத்திலையும் ஏழமை வேடன், அங்க ஏழை. அப்புறம் ஒட்டுமொத்த பாட்டுமே அவனுடைய ஏதலன் என்பதை படம் பிடிச்சு காட்டுறது. மூணாவது தோழமை, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. ஆழமாகவும் அலைகளை கொண்டிருக்கிற, உயர்ந்த அலைகளை கொண்டிருக்கிற இந்த கங்கை ஆற்றை கடந்து இவர் போவாரோ வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ. இவன் என்னவோ பெருசா வேடம்லாம் யானையோட படையெல்லாம் கேப்டன் வந்துட்டான்னா இவனை பார்த்து பயந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு மட்டமான வில்லாளியா நானு. ஆகையினால வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ.
தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ, ஒரு சொல் அத்விதீயமான சொல் அர்த்தம். நீ உகந்து தோழன் நீ எனக்கு என்று சொன்ன பெருமாள் நம்ம பார்த்து, அவன் சத்திரியன் நாம வேடன், நம்ம பார்த்து எதிர்கொண்டு அழைக்கிறது, கட்டி அணைச்சு பேசுறது, அந்த சச்சின்னு சொல்றது நீ எனக்கு தோழன், நீ தோழன் உகந்து தோழன் நீ எனக்கு, வெளிவாயில தோழன் நமக்கு காரியம் ஆனோம், இங்க வந்த இடத்துல காரியம் ஆனோம், அதனால இவன் ஐயோ உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டான்னு சொல்லலாம். அவன் உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி மனப்பூர்வமாக இருந்தது அந்த பெருமாளுடைய வார்த்தை. ஆகினால உகந்து தோழன் என்று சொன்னானே, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, என்னை பார்த்து நீ எனக்கு தோழ அப்படின்னு சொன்னானே, உகந்து சொன்னானே, மனப்பூர்வமாக சொன்னானே, அந்த வார்த்தை ஒரு வார்த்தை அல்லவா, உயர்ந்த வார்த்தை அல்லவா. ஒருவேளை இவனை நாம கடக்க விட்டு இவன் போய் ராமனுக்கு ஏதாவது தீங்கு வருமானால் ஏழமை வேடன் இறந்திலன், இந்த அறிவே இல்லாத ஏழை ஏதலன் அந்த முதல் அடைமொழியே போனா ஏழமை வேடன் இறந்திலன். பரதங்கிட்ட சண்டை போட்டு இவன் செத்துருக்கலாமே இந்த குகன் என்று என்னை ஏசாரோ, உலகம் எல்லாம் என்னை ஏசாதா என்று சொல்றான். இந்த பாசுரத்துல ஏழமை தோழமை எல்லா சொல்லும், அதுவும் தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஒரு சொல்லன்றோ, அதாவது அத்விதீயமான சொல்லன்றோ, உயர்ந்த சொல்லன்றோ என்று சொல்றான். அது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான் இந்த கீழ்மகன் என்பதை சொல்றான். அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயகன் ஆளாதே, வஞ்சனையால் அறசெய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சரவன் தீமுழ்கின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடின் நாய்குகன் என்று என ஏசாரோ. இவன் ரொம்ப கீழ்மகன், இவன் நாய்குகன், அந்த ஏழை ஏதல கீழ்மகன் என்பதுக்கு சொல்றான். நாய்க்கு என்ன குணம் அப்படின்னா, நாய்கிட்ட எடுத்துக்க வேண்டிய நல்ல குணம் உண்டு, கெட்ட குணமும் உண்டு. நன்றி பரவாத நாய்க்கு தேர்ந்து எடுத்துக்கணும். ஆனா நாய்க்கு இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்னன்னா, யார் பிஸ்கெட் போடுறான்னு பார்க்காது, யாரு பிஸ்கெட் போட்டாலும் பிஸ்கெட்டை சாப்பிடும் நன்றியோடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது மனுஷன். ஒரு உதவியை பெறணும் என்று சொன்னா உயர்ந்தவர்களிடத்துல மட்டும்தான் உதவியை பெறணும். தாழ்ந்தவரிடத்துல உதவியை பெற்றுட்டா என்ன ஆகுதுன்னா, அந்த செஞ்சோட்டு கடல்ல புத்தி வரும், அவளை விளக்க முடியாது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்துடும். ஏன்னா இவன் சாப்பினா இருக்கிறதுனால விட்டு கொடுக்க முடியாது, அது மாதிரி பிரச்சனை வரும். அதான் மனிதனா இருக்கிறவன் வேற வழி முடிந்தவரை ஒருத்த நேரத்துல உதவி பெறக்கூடாது. உதவி பெறும் பட்சத்துல உயர்ந்தோர் இடத்துல இருந்து உதவி பெற வேண்டும், தாழ்ந்தோர் இடத்துல இருந்து உதவி பெறக்கூடாது. நாய்க்கு இது தெரியாது, அது பிஸ்கெட்டை யார் போட்டாலும் வாழ ஆட்டும் அப்படின்னு என்ன நினைச்சிட மாட்டாரோ, இப்படி கீழ்மகனாக என்ன நினைக்க மாட்டாரோ என்று சொல்றான். அப்போ அந்த பாசுரத்துல சொன்னான். அதுக்கப்புறம் ஏதலன் என்பதை பல பாசுரத்துல சொல்றான். அவன் உடனே சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்காமல் சண்டை போடுறதுக்கு சொல்றான். கச்சோடார்த்த கரைகதில் வாழினான், நச்சராவு நடுக்குறு நோக்கினான், பிச்சராமன்ன பேச்சினன், இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினான், கச்சோடு ஆர்த்த கரை கதில் வாழினான். எங்கேயோ மிருகத்தை அடிச்சுட்டு அந்த கரை படிஞ்ச வாழை இடுப்புல சொல்லிக்கிட்டு இருக்கான். நச்சராவு நடுக்குறு நோக்கினான், நல்ல சீர்ற பாம்புடைய கண்ணு கூட பயத்தை ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட பார்க்கும்போதே பயப்படும்படியான தோற்றத்தை உடையவன். நச்சராவு நடுக்குறு நோக்கினான். அவன் பேசுறது பைத்தியக்கார மாதிரி பேசக்கூடியவன். ஆனா உடம்பு மட்டும் எப்படி உரப்பா இருக்குன்னா, இந்திரனுடைய வஜ்ரம் போல உடம்பு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உடனே கோபப்பட்டு அடிதடி சண்டைக்கு இறங்குறதுல புத்தி உடையவன். எரியலாம் இப்படை அரவம் யானன ஒலியுறாம் சேனையை உவர்ந்து கூயினான். அப்போ அவன் சொல்றான், இப்போ பரதனை கொலை பண்ணிடணும், ரெடியா இருக்கோ, ஆனா ஒண்ணு சொல்றேன், படையோட வரான்னு நினைச்சு கொள்ள வேண்டாம். நீங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்துல 11-22 பேர் ஆடிட்டு இருக்கா, மீதி பேர்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, அவ பாட்டுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு எதையாவது ஷார்ட் இருந்து கால் மேல காலை போட்டு பார்த்துட்டு இருக்கா மாதிரி நீங்கெல்லாம் உட்காந்து இப்போ இந்த சண்டையை பாருங்கோ. கிட்டியது அமர், அழகான பதம், கிட்டிய தமர அவன் பதம் போடுறான் கம்பன். கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினான். அவன் பரதனை பார்த்த உடனே இந்த தோலெல்லாம் அவனுக்கு கிளர்ந்து ஏற்று சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சான். அவனுக்கு முன்னாடி அவன் தோல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். கிளர்ந்து தோழினான். கிட்டிய தமர், ஆக்சுவலா தமர் என்று சொன்னால் தமர்களாம். தமர்னா அடியார் என்று அர்த்தம். கிட்டிய தமரை கிட்டியது அமரனை எண்ணினான்.
வந்திருக்கிறவன் பரம பாகவதன். அவன் விஷயத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று ஏதலனாக இருக்கிறதுனால கிட்டிய தமரை கிட்டியது அமர் என்று நினைத்தான். அமர்னா யுத்தம், யுத்தம் கிட்டக்க வந்ததுன்னு நினைக்கிறான். ஆக்சுவலா பாகவதன் கிட்டக்க வந்திருக்கான் என்று நினைக்க வேண்டியவன் என்பதற்காக அவன் கிட்டிய தமரன கிளர்ந்த தோழினான் என்று சொன்னான். அவன் சொல்றான், நீங்களாம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல உட்காந்து எப்படி எல்லாரும் பாக்குறாளோ நான் விளையாடுறவாளோ அந்த மாதிரி பாருங்க. இங்க ஒத்தனுக்கு ஒன் மேன் பார் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு கம்பெனில ஒத்தனே எல்லா காரியமும் பண்ணியிருந்தானா சொல்றா, அவன் ஒன் மேன் பார் அப்படின்னு சொல்றா. அது மாதிரி இங்க எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பாருங்க. இப்ப அந்த அயோத்தியோட படைக்கும் எனக்கும் சண்டை நடக்க போறது. நாகப்பாம்பு, நான் நாகப்பாம்பு, அந்த அயோத்தி படை இருக்க அதெல்லாம் எலிப்படை. எலியலாம் இப்படை அரவம் யானன ஒலியுலாம் சேனையை உவந்து கூயினான். ஒரு அந்த பரதனுடைய சேனை எப்படி இப்ப புறமுது விட்டு ஓட போறது அப்படின்னு சொன்னா, எலிகள் எல்லாம் சேர்ந்து, எலிகள்ல எத்தனை ஜாதி உண்டோ, மூஞ்சூறு, சின்ன எலி, பெரிய எலி, பெருச்சாலி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டது. நாகப்பாம்பு ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போட்டது. அதுக்கு எல்லாரும் வந்திருக்கா. பெருச்சாலி பேசுறது, நாம நாகப்பாம்பு வந்ததுன்னு சொன்னா நாம பயப்படவே கூடாது, ஓடவே கூடாது. நீங்கள்லாம் ரொம்ப கோழையா இருக்குங்கோ, அது சீர ஓசை கேட்டாலே ஓடிடுங்கோ. நாமெல்லாம் 10 பேரா சேர்ந்து அந்த நாகப்பாம்பை கடிச்சா அது என்ன ஆகும் அப்படின்னு வீரமா பேசிட்டு இருக்கு. பேசிட்டு போது அந்த மேடை போட்டு இடத்துல சுழு ஓசை கேட்டுது. உடனே அந்த பெருச்சாலியே பிரிச்சு ஓடி போயிடுத்து. அங்க யாருமே இல்லை, அது மூஞ்சூரும் இல்லை, சித்தலியும் இல்லை, எந்த எலியும் இல்லை. அது எப்படி ஓடுமோ, இப்ப நாகப்பாம்பு நான் இந்த மீட்டிங் போட்டு பேசுற பெருச்சாலி இந்த பரதன், இந்த மூஞ்சூரு சித்தலி மாதிரி கூட இருக்கிறவாள் அப்படின்னு சொல்றான். அவன் இப்படி அவனை வெட்டி தள்ளுவேன் அப்படின்னு சொல்றான். அது எடுத்த உடனே கோபத்தை காட்டுறதுக்கு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா நாய்குகன் என்று தன்னை சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ உம்பி எம்பி என்ற சொற்றொடர் இருக்கு. கலியனுடைய பாசுரத்துல உம்பி எம்பி என்ற சொற்றொடர் இருக்கு. அதை சுமார் 5 பாசுரத்துல அவன் பயன்படுத்துறான். அப்போ ஆச்சு. அப்புறம் பெருமாள் குகனோட தோழமை கொண்ட அப்புறம் இத மாதிரிப்பா நான் இதுக்கு போனோம், பரத்வாஜனுடைய ஆணை இருக்கு, நான் சித்திரக்கூடத்துக்கு போனோம், நான் கிளம்புறேன், ரொம்ப சந்தோஷம், ஐதி சத்காரம் ரொம்ப நல்லா பண்ணேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னேன். அப்ப குக பெருமாள் என்ன பண்ணேன்னா, இல்லை இல்லை என் மனசு உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, நானும் உன் கூடவே வந்துடுறேன், காட்டுல உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு குகப்பெருமாள் சொன்னார். அப்ப பெருமாள் என்ன சொன்னார், இங்கு ஒளி. இந்த பாசுரத்தை கலியன் பாசுரத்துல இங்கு ஒளி, இங்கு ஒளினா ஒளிச்சு போ அது மாதிரி இல்லை, ஒளினா இரு அப்படின்னு அர்த்தம். இங்கேயே இரு அப்படின்னு சொன்ன. உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி. இது பார்த்தா கர்மம் இருக்கா மாதிரி ஆகுமா? கூட வா, நாம தான் நான் நினைப்போம். பெருமாள் ஏன் விட்டுட்டு போன, அவன் நல்லது தானே சொல்றான், கூட கைங்கரியம் பண்ணட்டுமே, லக்ஷ்மணுக்கும் சப்போர்ட்டிவா இருக்குமே அப்படின்னு நாம நினைச்சுப்போம். ஆனா கருணையினால பெருமாள் சொன்னார். ஏன்னா கருணையால பெருமாள் இங்க இருந்து சொன்னாதான் இந்த பாசுரத்துல அதை சொல்ல முடியும். மாழைமான் மடநோக்கி உள்தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை, அதோட நீ நிறுத்திக்கல. உகந்து தோழன், நீ ரொம்ப உயர்ந்த தோழன், அதனால நான் சொல்றேன் நீ இங்கு ஒளி, நீ இங்கேயே வசிக்க கடவாய், நீ எங்கூட காட்டுக்கு வராத, இங்க சிங்கிபேரபுரத்திலேயே இரு, சித்திரகூடத்துக்கு வராதே என்று பெருமாள் சொன்னார். அப்ப என்ன சொல்ற, கலியன் என்ன சொல்ற, பெருமாள் தன்னோட வராம தடுத்து நீச்ச. ஒரு அம்மா ஊருக்கு போறா, 1 வாரம் 10 நாள் ஆகும். குழந்தை அம்மா ஏறப்போய் 4-5 வயசு குழந்தை. அந்த குழந்தை என்ன சொல்றது, நான் உங்க கூட தான்மா வருவேன், இங்க இருக்க மாட்டேன் அப்படின்றது. அப்ப அந்த தாய் கூட்டு போனாதான் சந்தோஷப்படுவோம். ஐயோ 5 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம அவ பாட்டுக்கு பஸ் ஏறி அழ விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணுவா, கல்நெச்சுக்காரி தானே சொல்லுவா. அது மாதிரி இவனை விட்டுட்டு போறது எப்படி கருணைக்கு காரணமாகும் என்று நாம் நினைப்போம். அது கருணை, பெருமாள் எவ்வளவு யோசனை பண்ணி கருணையால சொன்னவேதான் பாட்டுல அதை சேர்த்திருக்க கலியன். இங்கு ஒளி, இங்கேயே நீ இருக்க கடவாய் என்று. அத இங்கு ஒளி என்பதற்கு பாட்டு எழுதுறான். அங்கேயும் இருக்கு, மூல நூல்ல இருக்கு. அவன் கூட போக நினைச்சான், வாண்டாந்து பெருமாள் சாட்சிய அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இவ்வளவு விளக்கம் இல்லை. அதனால இங்கு ஒளி என்பது மூல நூல்ல இருக்கிறது தான்
அதாவது இப்ப மீதி எல்லாம் உகந்து தோழன் மாலைமான் மர நோக்கி உன் தோழி எல்லாம் நாம குறிப்புல இருந்து கொள்ற மாதிரி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு ஒளி என்பது ஸ்பஷ்டமா மூல நூல்லயே இருக்கு. அந்த மூல நூல்ல இருக்கிறதுல இவ்வளவு இல்லை, கம்பராமாயணத்துல இருக்கிற அளவுக்கு இல்லை. இவன் இதை என்ன பண்றான், பெருசாக்குறான். அதை பெருசாக்கும் போது என்ன பண்றான்னா இங்கு ஒளி என்ற பதத்தை பெருமாள் துன்புள்ளது அது எப்படி கருணையினுடைய காரியமாகும். அந்த மூல நூல்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டோம். இத கருணையுடைய காரியமாக கலியன் சாட்சிங்க. இப்போ கலியன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கலாம், மாலைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி உகந்து தோழன் நீ எனக்கு அத்தோட நிறுத்திட்டு என்ற சொற்கள் வந்துட்டு சொல்லியிருக்கான். இங்கொழி என்ற சொற்களை கருணையுடைய காரியமாக தோழமையுடைய ஆழமான தோழமையுடைய காரியமாக கலியன் பயன்படுத்தினே தான் இவன் 10 பாட்டு எழுதுறான். அப்போ அது எப்படி கருணையின் காரியமாகும் என்று ஒரு கேள்வி வந்தா அதுக்கு இவர் சொல்ற கம்பன் 1 2 3 பாட்டு எழுதுறான். இதுக்கு இங்கு ஒளின்றதுக்கு துன்புலதெனி நன்றோ சுகம் உளது வன்றி பின் புலது இடை மண்ணும் பிரி உளதென உன்னேல் முன்புலம் ஒரு நாள்வே முடி உளதென உண்ணா அன்புல விழி நாமோர் ஐவர்கள் உளரானோ. இதுல இந்த பாட்டுல 2 விஷயம் சொல்றான். அதாவது உம்பி என்பி என்பதையும் சேர்க்கிறான். துன்புலதெனி நன்றோ சுகம் உளது, மோட்சத்துக்கு போனா விட்டு ஒரே சுகம் பிரம்மானுபவம் ரசிக்கும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற வரை, அதாவது பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற வரை துன்பமே இல்லாத வாழ்க்கை இனிக்காது. அப்பப்ப ஏதாவது ஒரு சின்ன துன்பங்கள் வந்து கொண்டு இருக்க வேண்டும். அதாவது வெயில் இல்லாத நிழலை ரசிக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்க வரை. இன்பம் இல்லாம துன்பம் இல்லாத இன்பத்தை ரசிக்க முடியாது. நல்குறவு இல்லாமல் செல்வத்தை ரசிக்க முடியாது. காரம் இல்லாத தித்திப்பை ரசிக்க முடியாது. சிறுமை இல்லாத பெருமையை ரசிக்க முடியாது. அதெல்லாம் ஆழ்வார் வேற யாரும் சாய்க்காத ஒரு தசக சாட்சிட்ட உப்பிலியப்பன் கோயில் பாசுரத்துல நல்குறவும் செல்வம் நரகும் சுவர்க்கவுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னையாழ்வானை செல்வம் மல்குடி திருவிநகர் கண்டேனே கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றவுமாய் மொத்த 10 பாசுரமும் அந்த விபூதி ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு எப்படி இருக்கு. இது 2த்துக்கும் நிர்வாகன் பகவான் என்பதை காமிச்ச. ஆகையால அது மாதிரி பெருமாள் சொல்ற தோழமை ஆழமாகணும் என்று சொன்னார். அதாவது அவன் சிங்காரத்துல சொன்னான் வள்ளுவன், அதாவது உப்பு இல்லாத ஊடல் இல்லாத கூடல் உப்பு இல்லாத சாதம்னு சொன்னான் வள்ளுவன். அது மாதிரியாக துன்புள்ளது எனினோ சுகம் உள்ளது, உனக்கு எனக்கும் இருக்கக்கூடிய தோழமையுடைய சுகத்தை நாம அனுபவிக்கணும் என்று சொன்னார். அம்மா கிளம்பி போயிட்டா, 2 நாள் கழிச்சு வரா. அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா இன்னைக்கு வரான்னு சொன்ன உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் காத்து இருக்கும். அம்மா பஸ் வரும்போதே சந்தோஷம் வந்துருக்கு. அதுல இருந்து அம்மா இறங்குறதுக்கு சந்தோஷம். அப்புறம் அவன் கையை பிடிச்சிட்டு ஆத்துக்கு வரது சந்தோஷம். அவ பையில வாங்கி வர்றதுக்கு எடுத்து பார்க்கறது சந்தோஷம். அந்த மாதிரி அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாலே கஷ்டப்படுற குழந்தை கூட அம்மா திரும்பி வரும்போது கிடைக்கக்கூடிய சுகம் இருக்க, அம்மா கூடவே இருந்துதான் அந்த ஒரு சில க்ஷணங்கள் கிடைக்கக்கூடிய சுகம் அம்மா கூடவே இருந்துதான் கிடைக்காது. அத மாதிரியாக துன்புள்ளது எனிலன்றோ சுகம் உள்ளது. ஆகினால பின்புலது இடைமண்ணும் பிரிவுள்ளது என ஒன்னே. ஆகினால பிரிவு இருந்தாதானே சுகம் இருக்கும். அதாவது சுகம் அதுவன்றி பின்புலது இடைமண்ணும் பிரிவுள்ளது. உனக்கு எனக்கு எப்படி பிரிவு ஏற்படும், நடுவுல கொஞ்சம் பிரிவு வரப்போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், பின்புலது இடைமண்ணும் பிரிவு, ஒரே ஒடியா பிரிவு சொல்லல. ஆச்சு நான் இதுக்கு போறேன், சித்திரக்கூடத்துக்கு போறேன், 14 வருஷம் கழிச்சு நான் அயோத்திக்கு போறேன், இனிமேட்டு ஒண்ணு நான் பார்க்க போறோம் இல்லையோன்னு சொல்லல பெருமாள். 14 வருஷம் கழிச்சு வடதிசை திருப்பி வரும்போது உன்னை பார்க்க போறேன். அப்புறம் நீ அடிக்கடி வா, இனிமேல் நீ அடிக்கடி இதுக்கு அகோபிலத்துக்கு அதாவது அயோத்திக்கு வா, நான் சிக்கிவேரகுலத்துக்கு வரேன். இனிமேல் தோழமை விட போறது இல்லை, கொஞ்ச நாள் நான் சித்திரக்கூடத்துக்கு போயிட்டு வர போறேன். அதனால உனக்கு எனக்கும் மனதால பிரிவு எப்பயுமே ஏற்பட போறது இல்லை. இவர் ஆத்தியம் பண்ணிருக்க. யாரு ஆத்தியம் பண்ணிருக்க, அங்க போய் தங்குன்னு எனக்கு ரிஷி ஆத்தியம் பண்ணிருக்கார், பரத்வாஜர் ஆத்தியம் பண்ணிருக்கார். அதனால போறேன். அதனால பின்புலது இடைமண்ணும் பிரிவு, உனக்கு எனக்கு டெம்பரவரியா தான் கொஞ்சம் பிரிவு வர போறது. இது மேலே வரக்கூடிய சம்சேஷத்துக்கு அதிக சுகத்தை கொடுப்பது. பிரிவுள்ளது என உண்மை. இதை பண்ணி இந்த டெம்பரவரியா கொஞ்ச நாள் நீ நானும் பிரிஞ்சிருக்கு போறது பண்ணி இது ரொம்ப டீப்பா மனசு கஷ்டப்பட்டுக்காத. முன்புலம் ஒரு நாள்வே, நான் சொல்றேன் சத்தியமா உனக்கு எனக்கு இனிமேல் இந்த உறவானது பிரிய போறது இல்லை.
முன்புல ஒரு நால்வேம், நால்வேம்னா 4 பேராக இருந்தோம். நாங்கள் இத்தனை நாளாக பிராத்தாக்கள் 4 பேராகத்தான் இருந்தோம். முடிவுள்ளது எனவுன்னா அன்புட விழி, உனக்கு எனக்கு முடிவில்லாத அன்பும் நட்பும் ஏற்பட்டு விட்டதனாலே நாமோர் 5 உளரானே, இனி நாம் 5 பேர் பிராத்தாக்கள் ஆகிவிட்டோம். அப்ப உம்பி எம்பின்றதை கொண்டு வந்து சேர்த்துட்டான். ஆனா இந்த பாசுரத்தினால நம்ம 5 பேர் ஆயிட்டோம் என்று சொன்னார் பெருமாள். ஆனா இப்போ பரதன் இந்த 5 பேர் ஆயிட்டோம் பிராதாக்கள் இந்த பாட்டுல சொன்னாலும் எங்க போய் சேர்த்த பெருமாள்? அதாவது ராமன், குகன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் சேர்த்தாரா, அல்லது ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னனுக்கு அப்புறம் கடைக்குட்டியா குகனை சேர்த்தாரான்னு இந்த பாட்டுல தெரியல. அதுக்காக அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அங்க உம்பி எம்பின்னு சாச்சிருக்க, கலியன் உம்பி எம்பின்னு சாச்சிருக்க. அதாவது உன் அண்ணன் என் தம்பி, எம்பி உன் அண்ணன் சாய்க்கல. உன்னுடைய அண்ணனான லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருக்னனோ எனக்கு தம்பின்னு சொல்லல, உனக்கு தம்பியான இவர்கள் எனக்கு தம்பின்னு சாச்சிருக்க. அப்ப என்ன பண்றோம், கலியன் பாசுர பிரகாரம் அவ 3 பேருக்கும் அண்ணனாகவும் தனக்கு தம்பியாகவும் தான் குகனை சேர்த்திருக்கன்றது கலியன் பாசுரத்தில் தெரியுது. இந்த உம்பி எம்பி என்ற சொல்றதுனால தெரியுது. ஆனா இந்த பாசுரத்துல துன்புளது நீரன்றோ சுகமுளது அதுவன்றி பின்புளது இறைவனும் பிரிவுளது என உன்னே முன்புலம் ஒரு நாள்வேம் முடிவுளது என உன்னா அன்புல விழி ஆமோ அன்புல இனி நாம் ஓர் 5 உளரானே என்று சொல்லியிருக்கிறத பார்த்தா பெருமாள் எங்க சேர்த்தாருன்னு தெரியல. அதுக்காக என்ன பண்ணா இன்னும் 2 பாட்டு எழுதுறான். அது இன்னொன்னு கடைசியில விபீஷன் அறிஞர படலத்துல இருக்க, அங்கேயும் 5வது ஆனால் தான் இருக்கு. அதாவது என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு நாம பல பிராத்தாக்களை உருவாக்கி கொடுத்த அப்படின்னு சொல்ற பாசுரம் விபீஷன் அடைக்கல படத்துல இதே கலியன் பாசுரத்தை மனசுல வச்சுட்டு சொல்லும் பொழுது குகனோடும் 5 முன்பு குன்று, குகனோடும் 5 முன்பு குன்று சூழ்வான் மகனோடும் 6 எம்முடைய இது பிரசித்தமான பாட்டு. இது எல்லாரும் பட்டிமன்றம் எல்லாருமே சொல்லுவா, தமிழ்நாட்டில் இது தெரியாத இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு பிரசித்தமான பாட்டு. குகனோடும் 5 முன்பு குன்று சூழ்வான் மகனோடும் 6 எம்முடைய அன்பின் வந்த அகனவர் காதலைய நின்னொடும் 7 புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இது விபீஷணனை பார்த்து பெருமாள் சாய்க்கிற வாக்கியம். இது குகனோடும் 5 முன்பு, சிங்கிபேரபுரத்திலே முன்பு குகனோடும் குகப்பெருமாளோடும் 5 நாங்கள் 5 பிராத்தாக்கள் ஆனோம். குன்று சூழ்வான் மகனோடும் மேல்மலையை சுற்றி வரக்கூடிய சூரியனுடைய மகன் தரணி சுத சரணாகதி பரதம் தீகித சுவாதந்தியா. தரணி சுத, தரணினா சூரியனுக்கு பேர், தரணி சுதன் அவன் மேல்மலையை சுற்றி வரக்கூடியவன். குன்று சூழ்வான் மகனோடும் சூரியன் குன்று சூழ்வான் சூரியன். அங்க குன்று என்கிற சொல்லானது மேருமலையை சொல்றது. மேருமலையை சூழ்வான் சுற்றி வரக்கூடிய சூரியன், அவனுடைய மகன் சுக்ரீவன் தரணி சுதன், அவனோடும் 6 6வது பிராத்தாவாக நாங்கள் ஆனோம். இது எல்லாமே ஆனது நாங்க 5 பேர் ஆனோம், நாங்க பிராத்தாக்கள் 5 பேர் ஆனோம், நாங்க பிராத்தாக்கள் 6 பேர் ஆனோம், இப்ப 7 பேர் ஆயிருக்கு. அப்ப ஒட்டுமொத்த பிராத்தாக்களுடைய கவுண்ட் சொல்றாரு தவிர உம்பி எம்பின்றது இந்த 2 பாட்டுலயும் தெரியாது. அதுக்காக மேல 2 பாட்டு எழுதுறான். குகனோடும் 5 முன்பு குன்று சூழ்வான் மகனோடும் 6 எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய, அத அளவு கடந்த மனசு உணர்வு பூர்வமான உள்ளே வெளி தோற்றத்துல வெளியில இருக்கக்கூடிய அகன நட்பன்று, முகமக நட்பது நட்பன்று, அகமக நட்பது நட்புன்னு சொன்னா வள்ளுவன். அத மாதிரி வெளியில வெய்ய கூட வெய்யலாம். அதாவது தோழமையை எப்படி பார்க்கணும்னா ஹிருதயத்தால பார்க்கணும். இன்னும் கேட்டா தோழமை இருக்குன்னு எப்படி தெரியும்னா, நம்ம ஆத்துல அவனை சாப்பிட கூப்பிடுவோம், அவாத்துல நாம போய் சாப்பிட போவோம், அது தோழமையை சொல்றது. அது மாதிரியாக தப்பு பண்ணான்னா வெய்யறது கூட தோழமையினுடைய அடையாளம். அவன் போய் எங்கேயாவது மாட்டிப்பான்னு தெரிஞ்சா முன்னாடியே காஷன், அவன் சொல்றதை கேட்காட்டா 2 தாடையில போட்டா கூட அது நட்பினுடைய ஆழத்தை காட்டுறது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அகனமர் காதல் 6 அடையாளம் அது இதுல திருக்குறள்ல பரிமேலழகர் சொல்லியிருக்க. எதெல்லாம்
அடையாளம், நட்புடைய அடையாளம், குறிப்பு என்னன்றது அகநமர் காதலுக்கு அவர் சொல்லியிருக்கார். அது இருக்கட்டும். அப்படி ஆழமான காதல், உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய காதல், அப்படிப்பட்ட நின்னோடும் எழுவரானே, நாங்க பிராத்தாக்கள் இப்போ 70 ஆயிருக்கோம். புகழரும் காணம் தந்து புதல்வரால் நாம அந்த பாட்டு எழுதினா பொலிந்தான் எந்தைன்னு பாட்டு எழுதிப்போம். எங்க அப்பா இந்த சக்கரவர்த்தி இருக்கானே, யாரு, தசரதன், அவன் இவனோட குகனோட ஐவராக்கினான், காட்டுக்கு அமிச்சு நல்லது பண்ணா, குகனோட 5 பிராதாக்கள் ஆக்கினா, மேருமலையை சுற்றி வரக்கூடிய சூரியன் பிள்ளையோட 6 ஆக்கினா, உன்னோட 7 பேரும் ஆக்கியிருக்கான் எங்கப்பா அப்படி சொல்லிட்டு போனான். எங்க அப்பான்னு சொல்லல, அந்த உம்பி எம்பி என்ற சொல்லி இவன் மனசுல பதிஞ்சிருக்கிறதால, அதாவது உம்பி எம்பி என்ற சொற்கள் அடியேன் மனத்திருந்துடன் கலியன் சொன்னார். அது கலியன் மனசுல எவ்வளவு ஆழமா இருந்தோ அதோட கம்பன் மனசுல, கம்பன் அடியேன் மனத்திருந்துடன் அந்த பாட்டை நினைச்சிருக்கான். அதுக்காக என்ன ஆகுதுன்னா, புதல்வரால் பொலிந்தான் என்ன எழுதியிருக்கலாம், தசரதன் எழுதியிருக்கலாம், அரசன் எழுதியிருக்கலாம், அல்லது எந்தை என்று எழுதியிருக்கலாம். எந்தைனா என் தந்தை, உம்பி எம்பிங்கிற மாதிரி உன் தம்பி உம்பி, என் தம்பி எம்பி, உன் தந்தை உந்தை, உன் தந்தை உந்தை என்கிற ரூபமும் வரும், நுந்தை என்கிற ரூபமும் வரும். அது மாதிரி என் தந்தை எந்தைன்னு வரும். ஆக புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை, உங்கப்பா விபீஷணா, உங்க அப்பாவான தசரத சக்கரவர்த்தி இருக்காரு, அவரு எங்களுக்கு குகனை கொடுத்து, காட்டுக்கு அமிச்சு குகனை கொடுத்து 5 பேர் ஆக்கின, சுக்ரீவனை கொடுத்து 6 பேர் ஆக்கின, இப்போ ஒன்னை கொடுத்து உன்னோட எங்க சேர்த்து 7 பேர் ஆக்கின. அப்படின்னு அர்த்தம், அவருக்கு பிள்ளை நீ அப்படின்னு சொல்றான். நுந்தை என்கிற பதத்தை பயன்படுத்துறான். அந்த ஆழ்வாருடைய தாக்கம் முடிஞ்ச அளவுக்கு ஆழ்வாருடைய பிரயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக புதல்வரால் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் எந்தை என்று சொல்லாமல், அல்லது பொதுவான ஒரு பெயர் சொல்ல பயன்படுத்தாமல், அல்லது எந்தை என்கிற பெயர் சொல்ல பயன்படுத்தாமல் நுந்தை என்கிற பெயர் சொல்ல பயன்படுத்தினான். சரி, இப்ப இந்த பாசுரம் புகனை பார்த்து பேசின துன்புலத நீரன்றோ சுகமுலது என்கிற பாசுரத்திலேயோ, விபீஷண ஆழ்வானை பற்றி பேசின புகனோடும் ஐவரானேம் என்கிற பாசுரத்திலேயோ ஒட்டுமொத்தமாக பிராதாக்களுடைய கணக்கு இருக்கே தவிர குகனை எங்க இன்சர்ட் பண்ணான் பெருமாள் அப்படின்றது இல்லை. அதுக்காக 2 பாட்டு எழுதுறான். சரி, குகன் கூட வருவேன்னு சொன்னானே, அப்ப பெருமாள் என்ன சொன்ன, அந்த 2 கேள்விக்கு பதில் வருது. பெருமாள் கூட கூட்டு போயிருக்கலாமே குகனை, ஏன் விட்ட? அப்புறம் அவர் சமாதானம் சொன்னது இருக்கட்டும். பிரிவு இருந்தா தானே சுகம் ரசிக்கும், அதாவது ஊழல் இருந்தா தானே கூடல் ரசிக்கும், விசேஷம் இருந்தா தானே சம்சேஷம் ரசிக்கும் அப்படின்னு அவர் சொன்னது இருக்கட்டும். ஆனால் பெருமாள் எதுக்காக அப்படி சொன்ன கேள்விக்கும் பதில் சொல்லணும். அடுத்தது, இப்போ இந்த குகனையோ இவனையோ சுக்ரீவனையோ அத மாதிரியாக விபீஷணையோ பெருமாள் எங்க இன்சர்ட் பண்ணதுக்கும் பதில் சொல்லணும். அது கலியன் பாசுரத்தை வச்சுட்டு பண்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குகனோட கலந்த பிற்பாடு இப்போ குகன் விஷயத்துல பாசுரத்தை எழுதிட்டு கலியன் நிறுத்திட்டார். விபீஷன் விஷயத்துல பாட்டு எழுதல கலியன், சுக்ரீவன் விஷயத்துல பாட்டு சாய்க்கல கலியன். ஒருவேளை கலியன் ஏழை ஏதல கீழ்மகன்னாதுன்ற மாதிரி பாசுரத்தை போலவே சுக்ரீவன் விஷயத்துல ஒரு பாட்டு எழுதியிருந்தால், அத மாதிரியாக விபீஷண ஆழ்வான் விஷயத்துல ஒரு பாட்டு எழுதியிருந்தால் அங்கேயும் உம்பி எம்பின்னு சொல்லியிருப்பேர்னு இவன். இது எவ்வளவு அவன் அந்த பாசுரத்தினுடைய ஆழம், அவன் எப்படி அதை மனசுல போய் வச்சிருக்கான்னு பாரு. உண்மையிலேயே கலியன் இன்னும் 2 பாட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோ. ஏழை ஏதல பாசுரத்துல குகப்பெருமாளை பத்தி கலியன் சாட்ச. இப்படியே கலியன் விபீஷனுடைய சரித்திரத்தை நினைச்சு ஆரி வண்ணனின் அடியில இறந்தே அணிபுரி திருவரங்கத்தமானே, சுக்ரீவனுக்கும் பெருமாளுக்கு நடந்த தோழமைய குறிச்சு ஒரு பாசுரம் எழுதி அதனாலே ஆதிவண்ணனின் அடியில இறந்தேன் அணிபுரி திருவரங்கத்தமானே பாட்டு எழுதியிருந்தால் அங்கேயும் உம்பி எம்பின்னு தான் எழுதியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ குகனோட சக்கியம் ஏற்பட்ட பிற்பாடு ராமன், குகன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அப்புறம் காட்டுக்குள்ள வந்தாலா. இப்போ மகாராஜரோட சக்கியம் ஏற்பட்டது. இப்ப இந்த லிஸ்ட்ல என்ன பண்ணுவாருன்னா, ராமன், குகன், சுக்ரீவன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். அப்புறம் காரியம் நடந்ததா, மேல வந்தேரா,
சமுத்திர கரைக்கு வந்தாளா, இப்போ விபீஷணாழ்வான் வந்து சரணாகதி பண்ணாரா, இப்போ எப்படி ஆகும்னா ராமன், குஹன், சுக்ரீவன், விபீஷணன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அங்கதான் இன்சர்ட் பண்ணுவார். இவா 3 பேருக்கும்ன்றத காட்டணும். அதுக்காக இவன் 2 எக்ஸ்ட்ரா பாட்டு எழுதுறான் கம்பன். அது எதுக்காக எழுதுறான் அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம்? போன வாரமே நான் கொஞ்சம் சொன்னேன். ஒரு உயர்ந்த தமையனா இருந்தால், அதுவும் முதல் தமையன்றவன் பழைய காலத்துல ஏறக்குறைய 8 குழந்தை 10 குழந்தை பிறக்கும். வயசாக கடைசி குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவால காரியங்களை பண்ண முடியாது. பெரியவன் தான் பண்ணுவான். எத்தனையோ இடத்துல பாவம் இப்பயாவது வைத்தியம் கீத்தியம் இருக்கு, ஏதோ ஸ்டண்ட் வச்சுக்கிறா, அதை பண்ணி எத்தையோ பண்ணி 70-80 வயசு வாழ்ந்துடுறா, காரியத்தை பண்ணிடுறா. அப்பெல்லாம் ஒரு சில வாழறவா 100 வயசு வாழ்ந்துட்டு இருப்பா, மறிக்கிறவா சீக்கிரம் மறிச்சிடுவா. அப்போ அந்த பெரிய சமயம் தான் கூட பிறந்தவாளுக்குலாம் கல்யாணம் பண்ணுவான், எவ்வளோ விஷயம் பண்ணுவான். அது மாதிரி வாசிப்பு சொல்லி தரும்போது கூட என்ன பண்ணுவா அப்படின்னா, அப்பா வந்து பெரிய 2 பிள்ளைக்கு அத்தியனம் எல்லாம் சொல்லி வச்சிருவார். அவன் என்ன பண்ணுவான்னா தம்பிக்கெல்லாம் அத்தியனம் சொல்லி வைப்பான். அப்ப அவனுக்கு அத்தியனமும் ஆச்சு, அத்தியாபனமும் ஆச்சு. இது ஒரு விதத்துல லாபம். கத்துனதை சொல்லி கொடுத்தா மாதிரியும் ஆயிடுது. அதனால அது இந்த முதல் தமையன்றவன் ஜேஷ்ட பிராத்தா பித்ரு சமன் அப்படின்னு சொல்ற ரீதியில் இருக்கிறதுனாலையும் அவனுக்கு தனி ஏற்றம் சாஸ்திரத்திலேயே இருக்கு. ஆகார நியமத்தில் கூட சுவாமி தேசிகர் வந்து தாதை நல்லாசிரியன், அதாவது எனக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்தார், பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, வேதாந்தம் சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர். தாதை அப்பா நல்லாசிரியன், வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்குற வாத்தியா முதல் தமையன். இவருடைய எச்சைய தனியா கோத்தர் தரணீசுதர் ஹோமத்தில் வந்தவெல்லாம்னு சுவாமி சாட்சியர். அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ ராமன் ஆனா பெரிய தமையன் எப்படி இருப்பான், அது ஏதோ அப்பா அம்மா பரமேஸ்வரா, இப்ப தமையன் தான் கூட பிறந்தவாள். இது இப்ப பெற்றுக்கிறதே 1-2 இருக்கட்டும். பழைய காலத்துல இது மாதிரி கேஸ் நிறைய உண்டு பாவம். எங்க அப்பா சொல்லுவேன், அத மூத்தா பசங்க கூட என்ன நினைக்க மாட்டா அப்படின்னு. அப்பா என்ன நான் அரிய தாப்பனாருக்கு தமையம் ஒருத்தர் இருந்தார். எங்க இவர் சிரோமணி வாத்தியாரோ அங்கேயே அவர் தர்க்கத்துக்கு வாத்தியார். ஆபாத்துல வந்து டே நான் இந்த ப்ரொஃபஸரா இருந்துட்டு நீ போய் ஹாஸ்டல்ல சேர்த்தா தம்பிக்கு ஆத்து சாதம் போடாத ஹாஸ்டல்ல போட்டான்னு நினைச்சுக்க மாட்டானா, ஊருலாம் என்னவோ வம்பளம் இருக்குண்டா, நீ ஆத்துலயே சாப்பிட்றா, நீ ஹாஸ்டலுக்கு போகாதரா அப்படின்னு தம்பியை ஹாஸ்டல்ல விடுறதுக்கு ஊருக்கு வேற வம்பளம். பெருமாள் சாதத்தை ஏன் இவன் ப்ரொஃபஸரா இருக்கானா 20 ரூபா சம்பளம் வரலையா, தம்பிக்கு சாதம் போட முடியாதான்னு சொல்லுவா. ஊர் உலகம் ஏதோ சொல்லணும், நீ சாப்பிட்றா அப்படியே தகப்பனா சொன்னேன். ஊர் உலகம் எதுவானா சொல்லட்டும், நீ 20 ரூபாய் சம்பளம் வாங்குற, 14 ரூபாய் வைத்தியத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்க. அவருக்கு 30 வயசுலயே போயிட்டார் அவர். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உன் குடும்பம் நடத்திருக்க. அதனால நான் ஒன்னும் திருப்பதியில் நான் வாசிக்கணும், ஹாஸ்டல்ல தான் வாசிப்பேன். உங்காத்துல சாப்பிட்றதுன்னா இங்க நம்மாத்துல சாப்பிட்றதுனா நான் இருக்கவே மாட்டேன். நீயே ஏழ்மையில இருக்க, ஊர் உலகத்துக்கு உன் ஏழ்மை என்ன தெரியும், நீ எவ்வளவு வைத்தியத்துக்கு செலவு பண்ண என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன போது பெரியப்பா இந்த சின்ன வயசுலயே நீ பொறுப்பா பேசுறியடா அப்படின்னு வேற வழி இல்லாத அவருக்கும் ரொம்ப கஷ்டம் இருந்தால சரி ஹாஸ்டல்ல படி அப்படின்னா அப்பா சொல்லுவேன், அவன் பேசாதான் ஆத்துலயே இருந்திருக்கான். ஆத்துல பண்ற எது பண்ணாலும் கிளாஸுக்கு வரும்போது பொட்டலம் கட்டி எடுத்து வந்துருவான். மூத்தா பிள்ளையாவே இருக்க மாட்டான். அப்புறம் எதை பண்ணாலும் நீ தினமும் கொண்டு வந்து இங்க கொடுக்கறதுனா நான் பேசாத உங்க அதுலயே இருந்துக்கலாமே, நான் எதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தேன், அதனால இனிமேட்டு நீ பக்ஷணம் அது இது ஆல்மோஸ்ட் எதையாவது பண்ணி எடுத்துன்னு வந்துருவான். அங்க ஏதாவது பண்ணா உன்னை வீட்டுக்கு சாப்பிட பிடிக்கிறதா அப்படின்னு எடுத்துன்னு வந்துருவான் அவன் அப்படிங்குவ. எதுக்கு சொல்றேன்னா அதை தமையனா இருக்கிறவன் ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்காக. அப்ப இப்ப பெருமாள் வந்து இப்போ 4 தம்பி இருக்கான், நான் 4 தம்பியும் அவன் அப்படிதான் பார்ப்பான். அப்ப இப்ப பெருமாளுக்கு வந்து குகனையோ சுக்ரீவனையோ அது மாதிரி விபீஷணாழ்வானையோ உலகத்தினுடைய போக்குல பார்த்தா சத்ருக்களுக்கு அப்புறம் சேர்த்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணங்கிற மாதிரியா பெருமாள் பரதனையும் சத்ருகனையும் பார்ப்பேன். 2 பேருக்கிட்டையும் ஒரே பரதனுக்கிட்ட ஆசை வைக்கிற மாதிரி தானே. இப்போ எங்க அப்பா மாதிரியே 300 தம்பி இருந்தான், அவனும் அங்க ஆசையில படிச்சிருந்தானே என்ன பண்ணுவேன், அவனுக்கு 300 டப்பால ஏதாவது பட்சம் போட்டு கொண்டு தானே கொடுப்பாரு. எங்க அப்பாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு 300 தம்பி கொடுக்காது இருப்பாரா?
அப்ப பெருமாள் அங்க என்னத்துக்கு உம்பி எம்பின்னு கலியனுக்கு பிரயோகம் பண்ண? பெருமாள் கண்ணோட்டத்துல இவாளை எங்க சேர்த்தாலும் பரவாயில்லையே, நடுவுல இன்சர்ட் பண்ணோன்ற அவசியம் இல்லையேன்றது ஒரு கேள்வி வரும். இதுக்கு சாஸ்திர ரீதியாக ஒரு பதில். இன்னொன்னு பெருமாளுக்கு என்னன்னா, நான் உங்களை கடைசியில சேர்த்தா கூட என் கூட பிறந்தவா அவ கடைசியில சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்படின்னா பெருமாள் தன் தம்பியோட குணத்தையும் காட்டுறதுல, நான் வேணா உங்களை எல்லா தம்பியோட 3 தம்பியோட 4வது தம்பி 5வது தம்பி 6வது தம்பியா நான் எங்க வேணா நினைச்சுக்கலாம். ஒண்ணு சாஸ்திர பிரகாரம் கலியன் சாஸ்திரத்துக்கு காரணம் அமலன் ஆதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தவன். பெருமாளுக்கு நம்ம இடத்துல ஆசை அதிகம் வந்துச்சுன்னா என்ன பண்றான், பாகவத சேஷத்தை நமக்கு காட்டி கொடுக்குறான்றது சாஸ்திரார்த்தம். அப்போ தன் அடியார்களுக்கு அடியாராக்குவது என்பது ஒரு பண்பு. லோகத்துல ஒரு சிலர் இருப்பார், என்கிட்ட காமிஷம் பண்ணா நீ இன்னொருத்தர்கிட்ட போனதான் என்கிட்ட வராது அப்படின்வா. இதெல்லாம் கோபம் வந்துடும் மனிதாளுக்கு. பண்டிதாளுக்கிட்டே இந்த துர்குணங்கள் எல்லாம் இருக்கிறத நம்ம லோகத்துல பார்க்கிறோம். அப்படி இருந்துட்டு பெருமாள் அப்படிப்பட்டவங்க அதை ஒரு குணமா எழுதின 10 பாட்டுல ஒரு சொற்றோட திருப்பாணர் காட்டுட்டார். அமலன் ஆதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன். இதை ஒரு பெரிய குணமாக சாய்க்கிறார் திருப்பாணாழ்வார். தன் திருவடியை ஆசிரிச்சுவாரே, தனக்கு சேஷத்துவத்தை ஒத்துக்கிறவாளே தன் அடியாருடைய சேஷத்துவத்தையும் ஒத்துக்கும்படியாக ஆக்குறான் என்று. அப்போ அந்த சாஸ்திரார்த்தத்தையும் காட்டணுன்றது ஒண்ணு. 2வது, நான் உங்களை எங்க சேர்த்தாலும் நான் வேணா உங்களை சத்ருகளுக்கு அப்புறம் தம்பியா கூட நான் நினைக்கலாம். ஆனால் லக்ஷ்மண பரத சத்ருக்குனால் உங்களை தமையனாகத்தான் நினைப்பா. அதாவது உங்களை உயர்ந்தவர்களாக அவ நினைப்பா. என்னை விட குஹன் உயர்ந்தவனாகத்தான், தனக்கு தமையனாதான் லக்ஷ்மணன் நினைப்பான் குஹனை, தனக்கு தமையனாகத்தான் பரதன் நினைப்பான் குஹனை, தனக்கு தமையனாகத்தான் சத்ருகுன் நினைப்பான். அப்படியே விபீஷன் விஷயத்திலே அவ நினைப்பா, அப்படியே சுக்ரீவன் விஷயத்திலே அவ நினைப்பா. அதனால அவ ஏத்துக்க மாட்டா. அவ உங்க 3 பேரையும் நான் கடைசியில கொண்டு போய் சேர்த்தா, என் தம்பி 3 பேரும் எவ்வளவு குணவான்கள் என்று சொன்னால் அவ உங்களை தமையனா பாப்பா. அவ தமையனா பாப்பா, என் தம்பிகள் உங்களை தம்பியாக ஏற்றுக்கொள்ள மாட்டா என்று அவளோட குணத்தையும் காட்டுறதுக்காக உம்பி எம்பின்னு கலியன் பாசுரம் சாட்சியார். இப்ப இந்த 2 பாசுரத்துல என்ன இருக்குன்னா, குவனோடும் ஐவரானே அது மாதிரி 5 5 6ன்னு சக்கிய சொன்னதாகத்தான் இருக்கு, கணக்கு சொன்னதாக தான் இருக்கு. ஆனா எங்க இன்சர்ட் பண்ணாதது இல்லை. அப்ப உம்பி எம்பின்றதுக்காக இவன் என்ன பண்றான்னா 3 பாட்டு எழுதுறான். அதோ மணி 14 அடுத்த வாரமே சொல்லலாம். இந்த வாரம் முடியல, அடுத்த உபன்யாசத்திலே சொல்லலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிம்மதிஜ பாதுகா தேவக ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.